ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேண்டம் டே இன் மை லைஃப். ஓகே, ஸோ ரேண்டம் டே இன் மை லைஃப் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பக்கம் வரைஞ்சி காட்டிகிட்டு இருக்க போகிறேன். வாட் ஆல் டிட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் டே அண்ட் எப்படி அந்த டே போச்சு அண்ட் வாட் டிட் ஐ லேர்ன் ஃப்ரம் தட் டே. ஐ வுட் வாண்ட் ஷேர் இட் வித் யூ ஆல். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ வுட் ரியலி வாண்ட் டு read it in the comment section below. Okay, let's get into the video. So firstly, now it was 10th August 2024. Okay, 10th August 2024, and I still remember that date because I wrote a government exam on that day. அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் படிக்கவே இல்லை. ஒரு நாள் முன்னாடி தான் உக்காந்து அந்த பேப்பர் பேட்டர்னை பார்த்தேன். அதில் என்ன வரப்போகுதுன்னு ஏதோ ஒரு சின்ன கேல்குலேஷன், ஒன் டேக்குள்ளே என்னெல்லாம் ஏற்ற முடியுமோ அதெல்லாம் ஏற்றிட்டேன். ஸோ அதெல்லாம் ஏற்றிட்ட பிறகு எனக்கு மார்னிங் செஷன் தான் எக்ஸாம். ஓகே, ஸோ அந்த மார்னிங் எக்ஸாம் செஷன் வந்துட்டு இட் ஸ்டார்ட்ஸ் அரௌண்ட் 10 o'clock, 10 to 12. இந்த எக்ஸாம் எழுத போகும்போது மார்னிங் ஐ woke up very early. 7 o'clock கேபை புக் பண்ணேன் அண்ட் ஐ ஹேட் டு ட்ராவல் 30 kilometers from my home. ஓகே, 30 kilometers என் வீட்டிலேருந்து அந்த எக்ஸாம் ஹால் ட்ராவல் பண்ணணும். அண்ட் what I experienced, அந்த ஃபுல் 1 hour சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். நான் கேபினட்ட பேசினேன், நான் ஏதாவது மியூசிக் கேட்டேன், நத்திங். சும்மா அப்படியே உட்காந்து அப்படியே பேராக் பார்த்துட்டு அந்த மழை வந்துட்டு இருந்தது, வெரி நைஸ். அதனால தான் நான் ஆக்சுவலி ஆட்டோ புக் பண்ணலை, பிகாஸ் ஆட்டோ புக் பண்ணியிருப்பேன். அதனால தான் நான் கேப் புக் பண்ணியிருந்தேன், மழை வர்றதுனால தான். அண்ட் மழை வந்ததுனால நான் கேப்ல போனதுனால நத்திங், எதுவுமே பேசல, அவ்வளோ சைலண்டாக போயிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாவம் அவங்க என்ன மேபி நல்ல வேலை அவர் ஏதோ மியூசிக் போட்டுட்டு இருந்தாரு, அதனால அவர் தப்பிச்சாரு. ஓகே, எக்ஸாம் சென்டரை இறங்கியாச்சு, அதுமாதிரி எக்ஸாம் எல்லா செக்கிங்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஐ வென்ட் இன்டு தி எக்ஸாம் ஹால் போன உடனே பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தா. ஆல்ரெடி ஷி வாஸ் வெரி ஏர்லி. ஓகே, வெரி ஏர்லி தேன் மீ. நான் வந்துட்டு ஏர்லி தான், ஆனால் சீக்கிரம் எக்ஸாம் ஹால் உள்ள போகல. பிகாஸ் ஏதோ செக்கிங்கில் சின்னதாக நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அப்படியே வாட்டர் பாட்டில் கீழே விட்டுட்டேன். கீழே யார்கிட்ட தெரியுமோ அதை செக்கிங் பண்ணுறாங்கல்ல, அவங்ககிட்டயே நான் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். மேலே வந்த பிறகு தெரியும், ஐயோ வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரலையே மேலே. அந்த மாதிரிலாம் ஐ வாஸ் அவ்வளோ இன்வெஸ்டட் ஆகிட்டு இருந்தேன் அந்த செக்கிங்கில். அண்ட் ஸ்க்ரூடா நான் அந்த பொண்ணுகிட்ட பேசல, பட் ஷீ ஸ்டார்டட் டாக்கிங் டு மீ. இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டான், வாஷ்ரூம் எங்கே இருக்குது அந்த மாதிரி. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன். ஸோ நான் சொன்னேன், இப்படி போயிருமா, இங்கே கிடைக்கும் வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் சொன்னா, என் கூட வரியா? இல்லை இப்போ தான் போயிட்டு வந்தேன், நீ வேணா போய்க்குவேன், இப்படி தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். மீன் நான் ஏன் அப்படி அனுப்புனேன்னு எனக்கே தெரியல. நான் கூட போயிருக்கலாம். ஓகே, நான் போனல, நான் அவ கூட போகல அன்னைக்கு. I felt regretted. ஸோ அவன் கூட போயிருக்கலாம், பாவம் தனியாக ஃபீல் பண்ணுவாளோ அந்த மாதிரிலாம். ஸோ மேபி அவள் என்னை பற்றி நினச்சானே தெரியல அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். இடியட்டா இவ, யாரா இவ, அந்த மாதிரி ஒருத்தர் இவ்வளோ பேசுகிறாங்களே, கொஞ்சமாவது திரும்பி பேசலாமே, அந்த மாதிரிலாம் இல்லை. ரேண்டமாக ஐம் போயிருமா, நீ போயிட்டு வந்துருமா, நான் ஆல்ரெடி போயிட்டேன். அது மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? அது I did that to her. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. எக்ஸாம் எழுதுகிற டைமில் ஓ மை காட், லிட்ரலி எவ்வளோ தாட்ஸ் வந்துட்டு இருந்தது தெரியுமா எனக்கு. எக்ஸாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுததே இல்லை. இவ்வளோ கஷ்டமான எக்ஸாம் நான் பார்த்ததே இல்லை. பிகாஸ் படிக்கலைன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, யூ நாட் ப்ரிப்பேர்ட், இட் வில் பி டிஃபிகல்ட். ஓகே, அதுக்கப்புறமா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு she started talking to me. She கேட்டா, எப்படி வந்த, யார் உன்னை ட்ராப் பண்ணா, how you going back, do you have any company to go back, or can you drop me to the metro, அந்த மாதிரிலாம் கேட்டா. ஸோ நான் சொன்னேன், இல்லை நானும் தான் இந்த மாதிரி தான் கேப் பிடிச்சி தான் வந்தேன், எனக்கும் யாரும் இல்லை, சரி வாமா நீயும் நானும் சேர்ந்து ஆட்டோ பிடிச்சி மெட்ரோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வழியில் we talked a lot, அவள் ஊர் பற்றி சொன்னா. அவள் ஊர் வந்துட்டு கூர்க். ஓகே, ஸோ கூர்கில் வந்துட்டு கல்ச்சர் எப்படி இருக்கும், ஹவ் யுனைடட் தே ஆர் வைல் தே பிளே ஹாக்கி, இதெல்லாம் செம்மையாக என்னென்னமோ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. அண்ட் அவள் ஃபேமிலி பற்றி, அவளோட பேர் என்னால் யூனிக்காக இருக்கும். கூர்கீஸ் பேர்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சின்னப்பா, பொன்னப்பா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தங்கம்மா,
So like cute, authentic இருக்கும். She was so good to me and we both went to ஒரு random கையேந்தி பவன் போயிட்டோம். ரொம்ப பசி எங்களுக்கு ஆக்சுவலி. மார்னிங் ஒரு 6 o'clock சாப்பிட்டுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 1 o'clock ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சாப்பிட கூட இல்லை பிரேக்ஃபாஸ்ட், டைரக்டா எக்ஸாம் தான். எக்ஸாம் ஹால் தான். ஸோ யா, ஒரு 1 o'clock ஆயிட்டு வி லைக் கையேந்தி பவன்ல வி வெண்ட் அண்ட் இட் வாஸ் நாட் தட் க்ளீன் ஆல்சோ, பட் மசால் தோசை செம்மையா இருந்தது அங்க. ம் இன்னொரு தடவை வேற ஏதாவது எக்ஸாம் எழுத போய் அந்த சென்டர் எனக்கு மாட்டுச்சுன்னா ப்ராபப்ளி அங்கே மசால் தோசை சாப்பிடுவேன். வி போத் ஹேட் குட் மசால் தோசை அண்ட் ஆஃப்டர் தட் மசால் தோசை நம்ம ஆட்டோ புக் பண்ணோம். டக்குன்னு வந்துருச்சு அண்ட் ஸோ குட். ஸோ ஆட்டோ அண்ணா வந்தாங்க அண்ட் ஆட்டோ அண்ணா கிட்ட பேசிகிட்டே போனோம். ஸோ மார்னிங் அண்ட் ஆஃப்டர் மை எக்ஸாம் இதை கம்பேர் பண்ணி பார்த்தா மார்னிங் கேப் அண்ணாட்ட நான் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக உட்காந்துட்டு அப்படியே மூடியாக உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தேன். பட் தென் ஈவினிங் இன் த சென்ஸ் ஆஃப்டர்நூன் வைல் ரிட்டர்னிங் பேக் ஆட்டோ அண்ணா கிட்ட நான் எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். லைக் அந்த அண்ணா கேட்காங்க என்ன எக்ஸாம், எதுக்கு எழுதுறீங்க அண்ட் எப்படி போச்சு எக்ஸாம், இதெல்லாம் கேட்குறோம். அண்ட் நாங்கள் அந்த அண்ணா கேட்குறோம் எங்கேருந்து வரீங்க அண்ட் இந்த ஏரியாவில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாளா. ஸோ அந்த அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க 3 நாளாக ஏதோ எக்ஸாம் நடக்குது, ஸோ நான் அங்கேயே சுற்றிட்டு இருக்கேன், ஏதாவது எனக்கு எனக்கு போனி ஆகும், எனக்கு லைக் ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ அதனால தான் 3 நாளாக நான் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கேன், இந்த தகவல் எனக்கு தெரியும், தேர் இஸ் லைக் எக்ஸாம் ஹேப்பனிங் இந்த சென்டர், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இட் வாஸ் யா, ஆட்டோ ரைட் முடிச்சுட்டு அண்ட் தென் ஆஃப்டர் ஆட்டோ ரைட் வி காட் த மெட்ரோ ட்ரெயின் டு மெஜஸ்டிக். ஸோ மெஜஸ்டிக் வரைக்கும் காமனாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஓகே, யார் எங்கே ட்ராவல் பண்ணுறாலும் நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணோன்னா மெஜஸ்டிக் வரைக்கும் கொஞ்சம் காமனாக இருக்கும் அண்ட் அப்புறமா ஸ்ப்ளிட் ஆகலாம். ஓகே, in a green line, purple line, அந்த மாதிரி you just have to split. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் இருக்கும்போது I had a different line and she had a different line. So she had to take another platform in Majestic. ஸோ அந்த மெட்ரோவில் கூட நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். லைக் we had lot of giggles. She started talking about என்ன காலேஜில் படித்தா and her favorites, like சப்ஜெக்ட்ஸ் அண்ட் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது I was also sharing a lot of things like எனக்கு என்ன பிடிக்கும் and all my favorites and stuff. So it was good metro ride and like after the metro it was like Majesticல இறங்கிட்ட பிறகு then we were like, oh, why don't we not exchange our Instagram IDs, like why don't we become friends, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு we exchanged our Instagram IDs and it was such a good day and we made each other's day. ஸோ லைக் சேடாக இருந்த டேயை நம்ம ரெண்டு பேரும் லைக் we talked to each other and we randomly spoke about everything that we could and we shared a lot of things. So it just made us so happy, carefree and judgmental இல்லாம, like she didn't judge me, I didn't judge her and we didn't have a thought that people would judge us. அந்த மாதிரிலாம் இல்லாம we just spent amazingly. அந்த டே ஃபுல்லாக ஒரு மேஜிக்கலாக இருந்தது. லைக் why did I have to meet அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்தது இல்லை, why did I have to talk to her. So this all happened because I had to be happy at the end. Okay, she had to be happy at the end. Without judging, we always would want somebody to exist in our life who would not judge us and we could be real to them. இந்த மாதிரி பீப்புளெலாம் கிடைக்கிறது it's very rare, very very rare. So sometimes like I would want to really meet her. நான் சொல்லிட்டு இருந்தேன் like if I come to Coorg, for sure I'm going to come to your house and then you're going to take me to all the things that you've said me, அந்த மாதிரிலாம். So next time if I go to Coorg, probably I'm going to come to your house, bro. So இதை சொல்லிட்டு I would want to conclude this video and see you in the next video. Bye bye.